இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடே யார் சுட சொன்னது? சுட்டு அந்த அது ஒடுக்கிற அளவுக்கு அது ஒரு கலவரம் இல்லை. கலவரம் நடக்கும்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுதில்லை. அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை. குறிப்பாக கொடநாட்டில் கொலை நடந்திருக்குது. அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு, அப்படி தான் பார்க்கணும். ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது. ஆனால் 1 மணி நேரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ கேள்விகள் எழுதலாம். அது யார் அங்கே செஞ்சது? இதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு, அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் அந்த காணொலியில் பார்த்து எல்லாருமே கோவப்பட்டாங்க, கதறினாங்க, வருத்தப்பட்டாங்க. அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்ன இவர்களே வந்தாங்க ஆட்சிக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சிருச்சா முடியலையா யாருக்கு தெரியும்? சோதனை நடத்தினவங்க போயிட்டாங்களா இருக்காங்களா? சரி, நடந்தது. அதில் என்ன நடந்திருக்கு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கள், யாருக்கா தெரியுதா? உண்மையிலேயே அதில் எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு நடவடிக்கை இருக்குமா? முதல்ல 1 லட்சம் கோடி நீங்கள், அப்போ 1000 கோடி நீங்கள், அப்போ ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியா இல்லை, முறையா இல்லை. அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு 2வது இடத்துல விஜய்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்து ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் பல தேர்தல்களை போட்டிகிட்ருக்கோம், தனித்து போட்டிகிட்ருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? எங்கள் கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா? உன் கருத்தை திணிக்கிறியா? அது போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டிடுறோம்ங்கிறயாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? 64 விழுக்காட்டுக்கு தான் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கேன். மீதி 36 எங்கே இருக்குது? அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், தரிச்சு தான் போட்டிடுவோம். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமாக இருக்காங்க. பிரிஞ்சு எங்கே இருக்கும்? எல்லாருமே நான் இங்கே பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிற மரபு எனக்கு இல்லை. ஒரு 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியாக இருக்கும். 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நல்லா இருக்காது. அது இங்கே பாருங்க, கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் தனிச்சு நிற்கிறோம், மோதுறோம். அதில் போயிட்டு அவர் செய்கிறாரு அதே இதை நீங்கள் இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க. கூட்டணி இல்லாமல் எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாமல் எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போகிறதுன்னு தெரியாமல் அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை. யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால் ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் இன்னொரு 4-5 மாதத்தில் தெரிஞ்சிடும் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு. நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதில் கூட எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாக இருங்க.